ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விந்தை ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேழ்வரகு புட்டு. ஆனால் இனிப்பு சுவையில் இல்லாமல் கார சுவையில் எப்படி பண்ணலான்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட நீங்கள் சொல்லலாம். வாங்க இது எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் கேப்ப மாவு எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாங்க. இதுக்கு சூடான தண்ணி சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கொலக்கட்டை மாவு பதத்துக்கு வந்துடுங்க. ஒரு கைப்பிடி மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா பிடிக்க வரணும். அதை இப்படி உதுத்தாலும் அது நல்லா உதிரணும். இந்த அளவுக்கு நல்லா மணல் மணலாக இருக்கணும். இதாங்க புட்டோட பதம். பாருங்கள். அடுத்ததான் நான் புட்டை வைக்கிற பிளேட் எடுத்துருக்கீங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பிளேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒரு துணி போட்டிருக்கேன். இந்த துணியை நான் ட்ரையான கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. தண்ணியில் நனைச்சி யூஸ் பண்ணலை. நம்ம வெட் கிளாத் யூஸ் பண்ணோம் அப்படின்னா புட்டு மாவு துணியில் ஒட்டுங்க. அதனால் நான் ட்ரையான கிளாத் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே நம்ம புட்டு மாவை பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரையான கிளாத் மேலே போட்டுடலாங்க. ஏன்னா நம்ம இது ஸ்டீம் பண்ணும்போது மேலே தண்ணி வடியுங்க. இந்த ஆவியாகின தண்ணி அதில் புட்டு மேலே படாமறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டுடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. இதில் நம்ம புட்டு தட்டை வச்சு ஒரு 15 நிமிஷம் அவிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக டக்குன்னு வற்றிடும். பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. புட்டு ரொம்பவே சாஃப்டாக நல்லா வெந்திருக்குதுங்க. நல்லா உதிரி உதிரியானும் நல்லா மணல் மணலாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது புட்டு. இதை நம்ம இப்போது வெளியில் எடுத்துடலாம். இதை நீங்கள் அப்படியே வெளியில் எடுத்து இது கூட சுகரும் தேங்காய் துருவலும் சேர்த்து இனிப்பு புட்டாக கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். புட்டுக்கு மேலே ஒரு ட்ரையான கிளாத் நம்ம போட்டிருந்தோங்க. அதில் கொஞ்சம் கூட புட்டு ஒட்டவே இல்லை பாருங்கள். தண்ணியும் அதுக்கு கீழே போகவே இல்லை பாருங்கள். இப்போது இதை வெளியில் எடுத்து வச்சு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுடலாங்க. நீங்கள் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. லைட்டாக இது இப்படி எடுத்து விட்டாலே உதிரியாக வந்துடும். இப்போ நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. இது கூட நிலக்கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 1 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்க புட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த ராகி புட்டை பொறுத்த வரைக்கும் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா திகட்டுங்க. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கூட கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு பேலன்ஸ் ஆயிருங்க. அவ்வளோதான், நம்மளோட கார புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.